ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜாவாவில் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட்னா என்ன, அதில் எத்தனை டைப் இருக்குது என்பதை நாம் பார்க்கலாம். ஜாவாவின் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் 4 பில்லர்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், என்கேப்சுலேஷன் மற்றும் அப்ஸ்ட்ராக்ஷன் ஆகும். முதலில் நாம் இன்ஹெரிட்டன்ஸுங்கிற கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். இதை விளக்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு கார் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதில் இப்போ தான் பெட்ரோல் கார் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு ப்ளூ பிரிண்ட் கிரியேட் பண்ணி காரை மேனுஃபேக்சர் பண்ணி விற்றுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இன்னொரு 10 வருஷம் கழித்து உங்களுடைய சன்னோ அல்லது டாட்டரோ அந்த கம்பெனியை ரன் பண்ணும்போது அவங்க எலக்ட்ரிக் கார் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அவங்க திரும்பவும் எப்படி கார் மேனுஃபேக்சர் பண்ணுறதுன்னு சொல்லி ப்ளூ பிரிண்ட் கிரியேட் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கார் எப்படி பண்ணுறதுங்கிற ப்ளூ பிரிண்ட்டை அப்படியே எலக்ட்ரிக் காருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்பாங்க. அதாவது அந்த ப்ளூ பிரிண்ட்டை இன்ஹெரிட் பண்ணி இன்னொரு ப்ளூ பிரிண்ட்டாக க்ரியேட் பண்ணுவாங்க. அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். அதை ஜாவா கோடில் சொல்லணும்னு சொன்னால், ஒரு கிளாஸ் அதனுடைய பேரண்ட் கிளாஸிடமிருந்து அதனுடைய ப்ராப்பர்ட்டியையும் மெத்தட்ஸையும் இன்ஹெரிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கும். இதுவே இன்ஹெரிட்டன் ஆகும். ஜாவாவில் சிங்கிள், மல்டி லெவல், ஹைரார்க்கியல் 3 டைப் இருக்குது. முதலில் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். இப்போ உங்கள் பேரண்ட் இருக்காங்க, நீங்கள் இருக்கீங்க. உங்கள் பேரண்ட்டுக்கு என்னவெல்லாம் சொந்தமோ அது உங்களுக்கும் சொந்தம். உதாரணமாக நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் ஃபோனையும் யூஸ் பண்ணலாம், உங்களோட பேரண்ட்டோட ஸ்மார்ட் ஃபோனையும் யூஸ் பண்ணலாம். இந்த படத்தில் பாக்ஸ் ஏ பேரண்ட்டையும் பாக்ஸ் பி சைல்டையும் குறிக்கும். பேரண்ட்டுங்கிறத ஜாவா ப்ரோக்ராமில் சூப்பர் கிளாஸ்ன்னு சொல்லுவோம், சைல்டுங்கிறத சப் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ப்ரோக்ராமில் பேரண்ட் கிளாஸுக்கு இன்ட் ஏங்கிற வேரியபிளும் வாய்டு டிஸ்பிளேங்கிற மெத்தடும் குறிச்சிருக்கோம். அதே போல் சைல்டு கிளாஸுக்கு இன்ட் பிங்கிற வேரியபிளும் வாய்டு ஷோங்கிற மெத்தடும் குறிச்சிருக்கும். இப்போ மெயின் மெத்தடை எழுதி பேரண்ட் கிளாஸோட மெம்பரை ஆக்சஸ் பண்ண பிங்கிற ஒரு ஆப்ஜெக்டும், சைல்டு கிளாஸை ஆக்சஸ் பண்ண சிங்கிற ஒரு ஆப்ஜெக்டும் தனித்தனியாக குறிக்கிறோம். இதுதான் யூஷுவல் ப்ரொசீஜர். ஆனால் சைல்டு கிளாஸை எக்ஸ்டென்ஸ்ங்கிற கீவேர்டு மூலமாக பேரண்டோட இன்ஹெரிட் பண்ணிட்டா, மிக எளிதாக சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்டை மட்டும் யூஸ் பண்ணி சைல்டு கிளாஸோட வேரியபிள் மெத்தடையும் பேரண்ட் கிளாஸோட வேரியபிள் மெத்தடையும் ஆக்சஸ் பண்ணலாம். பேரண்டோட பிங்கிற ஆப்ஜெக்டை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் இன்ஹெரிட் கான்செப்ட் ஆகும். இந்த ப்ரோக்ராமில் சைல்டு சி ஈக்குவல் டு நியூ சைல்டு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் செமிகோலன்னு சொல்லி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி சைல்டோட ஓன் மெம்பரை ஆக்சஸ் பண்ணுறோம். இதுக்கு சி டாட் பி ஈக்குவல் டு 10 சொல்லி வேல்யூ கொடுக்குறோம். இங்கு பிங்கிறது சைல்டோட டேட்டா வேரியபிள். கடைசியில் சைல்டோட மெம்பரை
பிரிண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி அதனுடைய பேரண்டையும் நாம் ஆக்சஸ் பண்ணலாம். c.a is equal to 20 system.out.println c.a c.display of method என்று ப்ரோக்ராம் எழுதலாம். இங்கு ஏங்கிறது பேரண்டோட டேட்டா மெம்பர் வேரியபிள். அதை பை மீன்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட் மூலமா ஆக்சஸ் பண்ண முடியுது. முடிவா ப்ரோக்ராமை ரன் பண்ணினா அவுட்புட் 20, 10 பேரண்ட் சைல்டுன்னு எதிர்பார்த்தபடி கிடைக்குது. இங்கு 20 என்பது பேரண்டோட வேரியபிள், 10 என்பது சைல்டோட வேரியபிள். பேரண்ட்னு பிரிண்ட் பண்ணியிருப்பது பேரண்டோட மெத்தட், சைல்டுன்னு பிரிண்ட் பண்ணியிருப்பது சைல்டோட மெத்தட். இப்போ நாம ஒர்க் பண்ணியிருப்பது சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஜாவாவில் இன்ஹெரிட்டன்ஸோட முக்கியமான அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா கோடு ரீயூசபிலிட்டி ஆகும். உதாரணமாக இந்த ப்ரோக்ராமில் int a இன் ப்ராப்பர்ட்டியை நாம் பேரண்ட் கிளாஸிலிருந்து எடுக்கிறோம். ஒருவேளை இன்ஹெரிட் கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா int a இன் ப்ராப்பர்ட்டியை நாம் திரும்ப ரிப்பீட் பண்ணி கோடு எழுத வேண்டியிருக்கும். இதனால் கோடு டியூப்ளிகேட் ஆகும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நாம் இன்ஹெரிட்டன்ஸை யூஸ் பண்ணுறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.